அதீத புத்திசாலி சிச்சு. பறவைங்களோட ஊர்ல அப்பதான் மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஆனா ஊர் முழுக்க குளிர் அப்படியே இருந்துச்சு. அவள அழகா இருந்த அந்த வானிலையில ஊர்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஊர்ல இருந்து சந்தைக்கு போற முக்கியமான வழியில மழை அதிகமா பெஞ்சதுனால ஒரு பெரிய பள்ளம் வந்துச்சு. அந்த வழியில போறவங்க எல்லாருமே சர்க்கஸ் வேலை எல்லாம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா சில பேர் அந்த பள்ளத்துல தடுக்கி விழுந்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த பள்ளத்தை சுத்தி போறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தரம் ஊருக்கு நடுவுல இத பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பள்ளத்தினால பெரிய பிரச்சனையா இருக்கு. சந்தைக்கு போகவும் முடியறதில்ல. இன்னைக்கு மகி அதுல கால் வலிக்கு விழ போயிட்டா தெரியுமா? ஆமா ஆமா, துணி இல்லைனா நான் விழுந்துதான் போயிருப்பேன். நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மணல் கல் எல்லாத்தையும் அந்த பள்ளத்துல போட்டா சரியா போயிடும் இல்லையா? இது நல்ல யோசனைதான். நாளைக்கு நாம எல்லாரும் இந்த வேலையே செஞ்சு முடிச்சிடலாம். இப்படியே இருந்தா நாம யாராவது அதுல விழுந்துருவோம். அப்படி எல்லாரும் யோசிக்கும் போது அது வரைக்கும் அமைதியா நின்னுக்கிட்டு அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சு எல்லாரையுமே பார்த்து இப்படி சொன்னா. என்னது, கல்லு போட போறீங்களா? மண்ணு போட போறீங்களா? இது பழைய காலத்துல பண்றது இல்ல. இப்படி பண்ணா எல்லாம் சரியா போயிடுமா என்ன? எல்லாரும் அதை ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு, உன்கிட்ட ஏதாவது புது யோசனை இருக்கா? சிச்சு காக்கா கம்பீரமா எழுந்துச்சு நின்னு எல்லாரையும் பார்த்து இப்படி சொல்லுச்சு. நான் சொல்ல போறது சாதாரண யோசனை இல்ல. என்ன மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. நான் பட்டணத்துக்கு போயிருந்தப்ப பார்த்தேன். இந்த மாதிரி தாண்டி போறதுக்கு நிறைய பாலம், ஃப்ளைஓவர் இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. நாம பேசாம இந்த பள்ளத்துக்கு மேல ஒரு பாலத்தை கட்டிடலாம். அப்படி கட்டினா தாண்டி போக ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? பாலம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் வாய மூடிக்கிட்டாங்க. பாலமா? இந்த சின்ன பள்ளத்துக்கா? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா சிச்சு? பாலத்தை கட்டுறதுக்குள்ள பள்ளத்துல இருக்கிற சேர் காஞ்சி போய் அடுத்த மழை காலமே வந்துடும். சிச்சு கோவமா, என்னோட யோசனையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் யோசிக்கிற மாதிரி உங்களால யோசிக்கவும் முடியாது. அந்த பாலம் நம்ம ஊருக்கு ஒரு லேண்ட்மார்க்கா ஆயிடும். பக்கத்து ஒரு பறவைங்க எல்லாம் அந்த பாலத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுக்கு சிச்சு பாலம் அப்படின்னு பேரும் வைக்கலாம். ஆனா சிச்சோ, அனாவசியமான ஆடம்பர செலவு எதுக்கு? நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணமோ இல்ல. இதுக்கு பதிலா அந்த பள்ளத்தை மூடிட்டாலே சரியா போயிடுமே. என்கிட்டயும் பணம் இல்ல. அதனாலதான் இப்படி ஒரு யோசனைய கொடுத்தேன். என்னால பள்ளத்தை மூட ₹1 கூட கொடுக்க முடியாது. அதுக்குதான் ஊர் எல்லையில இருக்கிற காட்டுல இருந்து மரங்களை வெட்டிட்டு வந்து அழகா செலவே இல்லாம ஒரு மரப்பாலத்தை கட்டிடலாம். அந்த ஐடியா கொடுத்தா என்னமோ பேசுறீங்களே. அப்படி சிச்சு காக்கா புத்திசாலித்தனமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொடுத்த ஐடியாவுக்கு எல்லாரும் சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி, உன் விருப்பம், நீ ஏன் பக்கத்துல இருந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அவளே ஒரு இன்ஜினியர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தலையில ஒரு மஞ்சள் நிற தொப்பிய போட்டுக்கிட்டு கையில ஸ்கேல பிடிச்ச மாதிரி ஒரு குச்சிய பிடிச்சுக்கிட்டு அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து நின்னா. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பாலத்தை கட்டி முடிச்சே ஆகணும். டோனி, இந்த அளவு என்ன அப்படின்னு கொஞ்சம் அளந்து பாரு. என்கிட்ட டேப் இல்லையே சிச்சோ. டேப் எதுக்கு? உன் ரெக்க இருக்குல்ல, அங்கிருந்து இங்க வரைக்கும் உன் ரெக்கையை எத்தனை தடவை வைக்க முடியுமோ வச்சிடு. டோனி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ ரெக்கையை வச்சே அளந்து பார்த்து சொன்னா. சூப்பர் சூப்பர் சோட்டோ, இப்போ நீ ஊருக்குள்ள போய் வீணா போன விறகு, கட்டை, பலகை இதெல்லாம் எங்க இருக்கு எடுத்துட்டு வா. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, ₹1 செலவு பண்ணாம இலவசமா தான் எல்லாம் எடுத்துட்டு வரணும். சோட்டு கிளி இவ இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு மனைவிக்கிட்ட ஊருக்குள்ள போனா. இப்போ பசங்க வந்தாங்க. புஜி, சின்னோ, பனோ, உங்க 3 பேருக்கும் ஒரு வேலை. நீங்க இந்த பாலத்தை பலமா கட்டுறதுக்கு தேவையான 4 வாழை மட்டைய எடுத்துட்டு வாங்க. வாழை மட்டையா? அது தண்ணியில மிதக்கும், ஆனா பாரத்தை தாங்குமா? அதுக்கு ஃப்ளோட்டிங் டெக்னாலஜி ஒர்க் ஆகும்டா. அந்த வாழை மட்டையை வச்சு நாம பாலத்தை கட்டினோம்னா நாளைக்கு மழை வந்து தண்ணி வந்தாலும் கூட நாம கட்டுற பாலம் மிதக்கும் இல்ல. அவங்க 3 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு போய் சிச்சு காக்கா சொன்ன வாழை மட்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே நேரத்துல லூசிபுராவும் சோட்டுக்கிளியும் பழைய ஒடிஞ்சு போன பலகைங்க அதே மாதிரி ஒரு சின்ன கதவையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் சிச்சு கிடைச்சது, எல்லாமே இலவசம்தான். பழைய பொருள் கடைக்கார இதை தூக்கி குப்பையில போட போகும்போது நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். சிச்சு காக்கா அதை பார்த்து சந்தோஷமா, ஆஹா பாத்தீங்களா, என் புத்திசாலித்தனத்தினால எவ்வளவு பணம் மிச்சம். சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படி சிச்சுவோட தலைமையில ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாலத்தை கட்டுற வேலைய ஆரம்பிச்சாங்க. முதல்ல கொண்டு வந்த 4 வாழை மட்டைய அந்த பள்ளத்துல 4 பக்கமும் வச்சாங்க. அது சரியா நிக்காம அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டுகிட்டு இருந்துச்சு. அந்த வாழை மட்டைக்கு மேல ஒடிஞ்சு போன அந்த பலகையெல்லாம் வைக்க முயற்சி பண்ணா
அத சரியா வைக்க கூட முடியல. கடைசியா உடைஞ்சு போயிருந்த அந்த கதவை தூக்கி மேல போட்டாங்க. அது ஒரு பக்கம் பள்ளமா, ஒரு பக்கம் உயரமா, சொல்ல போனா இத சறுக்கு மரம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. சிச்சோ, இத பாலம் மாதிரி இல்ல, டிராப் மாதிரி இருக்கு. இது மேல நடந்தா நேரா பள்ளத்துல தான் போய் விழணும். உனக்கு புரியல டோனி, இது மாடர்ன் ஆர்ட் மாதிரி. கொஞ்சம் வளைவு நிறைவா இருந்தாதான் பார்க்க நல்லா இருக்கும். இதுக்கு மேல நடந்தா எல்லாம் சரியா போயிடும். சாயந்தரத்துக்குள்ள அந்த பாலம் கட்டுற வேலையும் முடிஞ்சு போச்சு. சிச்சு காக்கா அந்த பாலத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அத திறந்து வைக்கிற விழாவை வைக்கணும் அப்படின்னு அவ யோசிச்சா. அவ ஆசைப்பட்டபடியே அவ கட்டின அந்த பாலத்துக்கு சிகப்பு கலர்ல ஒரு ரிப்பனை கட்டினா. அதுக்கப்புறமா மைக்கு கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சிச்சு காக்கா இப்படி சொன்னா. எல்லாரையும் நான் வரவிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். ரொம்பவும் கஷ்டப்பட்டு ₹1 கூட செலவில்லாம ஒரு பாலத்தை கட்டியிருக்கேன். அந்த பாலத்தை இன்னைக்குதான் நாங்க திறந்து வைக்க போறோம். எல்லாரும் கைத்தட்டி வரவேற்றாங்க. இந்த பால திறப்பு விழாவுக்கு முக்கிய கெஸ்டா நான் தான் வந்திருக்கேன். அதனால நானே முதல்ல நடந்து பாக்குறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளே அந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு அடியை எடுத்து அந்த பிரிட்ஜ் மேல வச்சா. அவ அடி எடுத்து வைக்கும் போது கீழே இருந்த அந்த வாழை மட்டை கொஞ்சமா உள்ள போயிடுச்சு. அந்த பாலம் கொஞ்சம் அசைஞ்சது. சிச்சு காக்கா ரொம்ப பதட்டமாயிட்டா. ஆனாலும் பாத்தீங்களா, இது பிளெக்சிபிள் டெக்னாலஜி, பூகம்பம் வந்தாலும் கூட ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னொரு அடி எடுத்து வச்ச உடனே ஆல்ரெடி ரொம்பவும் பழசா இருந்த அந்த மரம் பட்டு அப்படின்னு உடைஞ்சது. அப்போ சிச்சு காக்கா ஒரு காலை தூக்கிட்டா. சிச்சு, வேண்டாம் வேண்டாம், வந்துரு. இல்ல இல்ல, இது நான் டான்ஸ் ஆடுறேன், அதாவது பரதநாட்டியம் அப்படின்னு இன்னொரு காரணத்தை சொல்லி 3வது அடியை எடுத்து அந்த பழைய கதவு மேல வச்ச உடனே அந்த பாரத்துக்கு கீழே இருந்த அந்த வாழைமட்டை தண்ணியில அப்படியே புதைஞ்சிருச்சு. இந்த பக்கம் அந்த கதவும் சாஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். சிச்சு காக்கா ஐயோ அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு அந்த சறுக்கு மரத்துல வழுக்கிக்கிட்டே போய் அந்த பள்ளத்துல விழுந்துட்டா. அத பார்த்து ஊஜனுங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அமைதியா அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா எப்படியோ கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் சேர்த்து பூசிக்கிட்டு மெதுவா அந்த பள்ளத்தை விட்டு வெளியில வந்தா. அவளை பார்த்து சிரிப்பு அடக்க முடியாம பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பசங்க சிரிக்க ஆரம்பிச்சதும் பெரியவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, மட்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கியா? நல்லா இருக்கு. சிச்சு, உன் சிச்சு பாலம் வேலை காட்டிருச்சா? சிச்சு காக்காவுக்கு அவமானமும் ஆச்சு, கோவமும் வந்துச்சு. டேய், காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துனா. துணிக்குருவி மகிக்கழுகு 2 பேரும் சேர்ந்து சிச்சுவை மேல தூக்கிட்டாங்க. அவ இப்ப பாக்குறதுக்கு ஏதோ மனசுல மாதிரியே இருந்தா. அப்படி சிச்சுவை வெளியில எடுத்ததும் துணி எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னா. பாத்தீங்களா, புத்திசாலித்தனம் நினைச்சுக்கிட்டு அவ பண்ணிருக்கிற வேலைய இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து மகி சொன்ன மாதிரி கல்ல கொண்டு வந்து போட்டு மண்ணை போட்டு மூடலாம். அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பள்ளத்துல கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு சரி பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பக்கமா நடந்து போறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு நம்ம பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. கவலைப்படாத சிச்சு, உடம்புல ஒட்டிக்கிட்ட சேரு போயிடும். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அந்த கர்வம் இருக்குல்ல, அது போகாது. என்னைக்காவது நீ ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டல. ஆனா சிச்சு காக்கா திமிரா, என் பிளான் ஒன்னும் ஃபெயிலியர் ஆகல, கீழே இருந்த அந்த அஸ்திவாரம் தான் சரியில்லை, அடுத்த தடவை சிமெண்ட் வச்சு பாலம் கட்ட போற பாரு. அத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்க வேலையை நிப்பாட்டி மறுபடியும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சிச்சு காக்கா சொன்னதை எல்லாரும் கேட்டாலும் கூட அந்த பாலம் தரையோட தரையா போயிடுச்சு. கடைசியில மகி கழுகு சொன்னதுதான் நடந்துச்சு. மழையில் சொந்த பந்தங்கள். துணிக்குருவி ரொம்பவுமே ஏழை, எப்பவுமே கஷ்டப்பட்டுதான் அவளுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. துணியோட வீடு ரொம்ப சின்னது, அங்க எந்த ஒரு வசதியுமே இருக்கல. ஆனாலும் கூட துணி புஜி 2 பேரும் அந்த சின்ன வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வீடு ரொம்ப சின்னது அப்படிங்கறதுனால அந்த வீட்லயே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மழை காலம் வந்துருச்சு. அதனால துணி ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தா. மழை காலத்துல என்ன கஷ்டம் வரப்போகுதோ என்னவோ அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க அந்த சின்ன வீட்டுல கஷ்டப்பட்டுதான் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. புஜிக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. அம்மா, மழை காலம் வரப்போகுது இல்லம்மா, இப்ப நாம என்னம்மா பண்ண போறோம்? என்ன பண்ண முடியும் புஜி, எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அம்மா, நம்ம வீடுதான் சரியா இல்லையே, அங்கங்க தண்ணி விழறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லம்மா. இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. அம்மா, நம்ம வீட்டை நாம எப்பதாம்மா சரி பண்ண போறோம்? பணம் வந்துச்சுன்னா பார்க்கலாம் புஜி. அம்மா, இந்த வீட்டுல நாம 2 பேர் இருக்கவே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒருவேளை யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிடுமேம்மா. ஆமா புஜி,
அதுவும் உண்மைதான். ஆனா நம்ம வீட்டுக்கு வர அளவுக்கு சொந்தக்காரங்க யார் இருக்காங்க சொல்லு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி கஷ்டப்பட்டு உழைச்சி அவளுடைய வீட்டை பெரிய வீடா கட்டுறதுக்கு பதிலா அந்த இருக்கிற வீட்டையாவது சரி பண்ணலாம் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. மழை காலம் கொஞ்சம் லேட்டா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லம்மா? ஆமா புஜ்ஜி, இப்போதைக்கு மழை இல்லல்ல, அத பத்தி நீ எதுவும் பெருசா யோசிக்காத. சரிம்மா, பசிக்குது, போய் சமையல் பண்ணு, நான் வந்து சாப்பிடுறேன். உன்னாலதான் லேட் ஆச்சு. சரிம்மா, இனி நான் பேசல, நீ போய் சமையல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து வெளியில போயிட்டா. துணிக்குருவி சமையல் பண்ண ஆரம்பிச்சா. அப்ப அவகிட்ட பணம் இல்லைங்கிறதுனால வீட்டை சரி பண்ண முடியலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ துணி மனசுக்குள்ள, என்கிட்ட பணம் இருந்திருந்தா என் வீட்டை மாத்தி பெருசா கட்டியிருப்பேன். இப்போதைக்கு வீட்டை சரி பண்ணிக்க கூட எனக்கு வசதி இல்ல. பாவம் புஜ்ஜி எப்பவுமே என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. எதுவா இருந்தாலும் அவ என்ன போலவே பொறுத்துக்கிறா. எப்படியாவது வீட்டை பெருசா கட்டணும் அப்படின்னு துணி நினைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது மழை காலமும் நெருங்குச்சு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் புஜ்ஜி கடைக்கு போயிருக்கிற நேரத்துல திடீர்னு துணியோட சொந்தக்காரங்களான சிச்சு காக்கா, சின்னு காக்கா, மஹி கழுகு 3 பேரு துணி வீட்டுக்கு வந்தாங்க. துணி அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அட சிச்சு, மஹி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் திடீர்னு சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாதா துணி? அதனாலதான் வந்தோம். ஓ அப்படியா, திடீர்னு வந்தீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். திடீர்னு வந்தது ஷாக்கா இருக்கும் இல்லையா? ஒன்னும் இல்ல டோனி, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வர நேரம் கிடைக்கல. பரவாயில்ல, இப்பவாவது எல்லாரும் வந்தீங்களே அப்படின்னு அவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வெளியில மெதுவா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. என்னடா சின்னும், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா புஜ்ஜி எங்க? ஒன்னும் இல்லடா, இப்பதான் அவளை கடைக்கு அனுப்புனேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவா, 2 பேரும் சேர்ந்து விளையாடுங்க. டோனி, சின்ன புஜ்ஜி கூட சேர்ந்து விளையாடதான் வந்திருக்கான். பின்ன உன் கூட சேர்ந்து கதை பேசவாமா சொல்ற? சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல புஜ்ஜி வந்துருவா, ஒன்னா விளையாடுங்க அப்படின்னு சொன்னா. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால புஜ்ஜி மழையில நனைஞ்சுக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. அப்போ வீட்டுல சொந்தக்காரங்க இருக்கிறத பார்த்து புஜ்ஜி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. அட அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் புஜ்ஜி. அட சின்னவும் வந்திருக்கானா? அப்ப இனி விளையாட வேண்டியதுதான். ஆமா புஜ்ஜி, நானும் கூட சேர்ந்து விளையாடுதான் வந்தேன். விளையாடலாண்டா, ஆனா இப்ப விளையாட முடியுமான்னு தெரியல. பாரு வெளியில எப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இத்தனை நாள் வராத இந்த மழை இன்னைக்குதான் வருது பாருங்களேன். பின்ன நாங்க வந்தா மழையும் வந்துதானே ஆகணும் நீ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள வெளியில மழை பெய்யறதுனால மழை தண்ணி மெதுவா துணியோட வீட்டுக்குள்ள அங்கங்க சொட்ட ஆரம்பிச்சுது. அப்படியே அந்த மழை தண்ணி மஹியோட தலை மேல போய் விழுந்துச்சு. அட என்ன இது, என் தலை மேல ஏதோ தண்ணி விழுற மாதிரி இருக்கு. விழுற மாதிரி இல்ல மஹி, தண்ணி தான் விழுந்துகிட்டு இருக்கு. மஹி, இந்த பக்கம் வாயேன். எங்க வீட்டுல மழை தண்ணி வீட்டுக்குள்ள சொட்டோம். நாங்க பாத்திரத்தை வைக்கிறேன். அப்படியா, சரி சரி, பாத்திரத்தை வெயிட்டுனே. அப்படி துணிக்குருவி மெதுவா தண்ணி சொட்டுற இடத்துல போய் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இருந்தா. உள்ளுக்குள்ள அவளுக்கு பயம் ஆரம்பிச்சுது. துணி அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ இந்த மழை இப்பதான் வரணுமா? மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டுன்றது எனக்கு புஜ்ஜிக்கும் தெரியும். நாங்க 2 பேரும் இந்த மழை காலத்துல கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுல இருப்போம். இப்ப சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்களை எப்படி நல்லபடியா பாத்துக்க போறேனோ எனக்கு தெரியல. கடவுளே, வராதவங்க வந்திருக்காங்க, அவங்கள எப்படியாவது நான் நல்லபடியா தான் பாத்துக்கணும் அப்படின்னு துணிக்குருவி மனசுக்குள்ளாரியே ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தா. வந்தவங்க எல்லாருக்குமே சமைக்கணும் அப்படின்னு நினைச்சா. ஆனா வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவளால வெளியில அடுப்புல சமைக்க முடியறதில்ல. அதனால வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சரி, நான் போய் உங்க எல்லாருக்காகவும் சமையல் பண்றேன். சமையலா? எங்க சமைக்க போறட்டு நீ? நான் வெளியில போய் சமைச்சிட்டு வரேன், நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. ஆனா துணி வெளியில மழை பெய்யுதே, அப்படி இருக்கும்போது எப்படி சமைப்ப? பரவாயில்ல, மழை தண்ணி விழாத மாதிரி நான் ஏதாவது பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. ஐயோ, நீ இவ்வளோ கஷ்டப்படணுமா துணி? என்ன பண்றது சிச்சு, ஏதோ இல்லாதப்போ இருக்கிறத வச்சு பார்த்துக்கணும் இல்லையா? அதுவும் உண்மைதான் துணி. துணிக்குருவி வெளியில போய் எல்லாருக்காகவும் சமையல் செய்ய ஆரம்பிச்சா. தண்ணி எதுவும் படாம இருக்கிறதுக்காக அவ குறுக்கல அட்டையை வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சிச்சு காக்கா, மஹி கழுகு 2 பேரும் வெளியில போனாங்க. அட, நீங்க இங்க வரீங்க, உள்ள போய் உக்காந்துக்கோங்க. அட பரவாயில்ல டோனி, நாங்க என்ன வெளியாட்களா சொல்ல?
அதானே, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நாங்களும் செய்றோம். ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அட, என்ன துணி இது? ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறது நல்லது தானே. சொல்லு, காய்கறி ஏதாவது வெட்டி கொடுக்கவா? அட, காய்கறி வெட்டுறதெல்லாம் ஒரு வேலையா? நான் சீக்கிரமா செஞ்சிடுறேன். சரி, அப்படின்னா நாங்க உட்காந்து சும்மா பேசிக்கிட்டாவது இருக்கோம். அப்படி அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ளார பசங்க 2 பேருமே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ரொம்ப நேரமும் ஆச்சு. அப்பாடா துணி, மழையில நீ செய்யற குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது. ஆமா ஆமா, பின்ன துணி சமையல்னா அவ்வளோ இல்லைன்னா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமைச்சு முடிச்சிட்டேன், வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ளார போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு அந்த நாளையும் ஓட்டுனாங்க. ராத்திரி நேரம் ஆச்சு. துணிக்குருவியோட வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த வீட்டுல ஒரே ஒரு கட்டில் தான் இருந்துச்சு. படுக்கணும்னா எல்லாரும் அதுல தான் படுக்கணும். ஆனா எல்லாராலையும் அதுல படுக்க முடியாது. வெளியில படுக்கலான்னு பார்த்தா வெளியில மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால துணி அவன் மனசுக்குள்ள, மழை நிக்கிற மாதிரி தெரியல, இந்த வீட்டுல எல்லாரும் படுக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்த சொந்தக்காரங்கள தரையில படுக்க சொன்னா நல்லா இருக்காது. பேசாம அவங்க கட்டில்ல படுத்துக்கிட்டோம், நானும் புஜ்ஜியும் கீழே படுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சான். அப்படி அவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. என்னவோ இந்த மழை இன்னும் நிக்கல. ஆமா, இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. அம்மா, எனக்கு தூக்கம் வருதும்மா. அப்படியே புஜ்ஜி, இரு, கீழே படுக்கிறதுக்கு நான் படுக்க போடுறேன். எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம் புஜ்ஜி, நீ போய் கட்டில் மேலே ஏறி படு. வேண்டாம் அத்தை, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க கட்டில போய் படுங்க. அட, அதெல்லாம் வேணாம் புஜ்ஜி, சின்னோ நீயும் கட்டிலே படுத்துக்கோடா. அட ஏன் சிச்சு, பரவாயில்ல, அவளுக்கு கீழே படுத்து பழக்கம் இருக்கு. துணி, பசங்களை கீழே படுக்க வச்சுட்டு நாங்க எப்படி கட்டில படுக்க முடியும், நீ சொல்லு அப்படின்னு சிச்சு காக்கா சொன்னதுனால சின்ன காக்கா புஜ்ஜி குருவி 2 பேரும் போய் கட்டில படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் துணிக்குருவி எல்லாரும் படுக்கிறதுக்காக கீழே போர்வைய போட்டு விட்டான். இங்க மழை தண்ணி வேற சொட்டுமே. பரவாயில்ல துணி, ஒரு நாள்ல என்ன ஆயிட போகுது, நம்ம இங்கே படுத்துக்கலாம் விடு. ஆனா துணி, உனக்கு பொறுமை ரொம்ப அதிகம். கஷ்டப்பட்டு எங்க எல்லாரையுமே நீ ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிற தெரியுமா? வராதவங்க வந்திருக்கீங்க, உங்களை கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே படுத்தாங்க. ஆனா தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழையும் கொஞ்சமா நின்று இருந்துச்சு. பரவாயில்ல, மழை இப்போவாது நின்னுச்சே. ஆமா, நேத்து ராத்திரி முழுக்க மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? பரவாயில்ல டோனி, சரி நாங்க கிளம்புறோம், தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலான்னு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு நாளைக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டோனி, நீ எங்களை எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்ட, அதை விட வேற என்ன வேணும்? ஆமா அத்தை, நீங்க ரொம்ப நல்லா சமையல் வர செஞ்சு கொடுத்தீங்க. சரி, முடிஞ்சா அடிக்கடி வந்துட்டு போங்க. சரி டோனி, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு என்ன கஷ்டம். சரி சின்னம், பாய்டா. நேத்து நீ இருந்ததுனால எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, நானும் ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. துணிக்குருவி புஜ்ஜி குருவி அவங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா அதை பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க.